பழனிசாமி அவர்கள் சார்பாக 3 பேர் வந்திருக்கீங்க. யார் பேசுறீங்க? என்னுடைய நித்யாந்த வணக்கங்களை நான் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்ள காரணம் பொதுவாக பல திராவிட திருநாவுக்கரசு சேஷன் பேசுறேன்னா, ஐயா வந்து திருமண அமைப்பாளர் வாழ்விக்க முன்னேற்ற பாதை அழைத்து சென்ற ஒப்பற்ற தலைவர் கோவை ராமசாமி ஐயா தான். எல்லாரும் வாழ்வு சொல்லுங்க. யார் ஒப்பற்ற தலைவர்? நமக்கு யார் ஒப்பற்ற தலைவர்? யாரு? ராமசாமி ஐயா. எல்லாம் சொல்லுங்க, வாழ்வு சொல்லுங்க. அந்த வாழ்வை சிறக்க வந்த தலைவர் யாரு? இந்த அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு சீரும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டமைப்பை சிறந்த முறையில் வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய நமது கோவை ஐயா அவர்கள் சீரும் சிறப்பான தென்னிந்திய திருமண அமைப்பாளர்கள் பொது நல சங்க செயலாளர் SBR வயதில்லை ஜெயக்குமார் பொதுச் செயலாளர். அதே போல எல்லாம் உடன்பிறக்கூடிய அத்துணை நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு இந்தியாத வழக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள கொள்கிறேன். இதற்காக முழு முயற்சியை எடுத்து சிறப்பாக செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாநில நிறுவனத்துடைய தலைவராக இங்கே நிறைய சக்தி லட்சுமணன், கார்த்திகேயன், ராஜேந்திரன், பழனிசாமி, சந்திரசேகர் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி கோரிக்கை நிறைவேறும் வரை இந்த கூட்டமைப்பில் இன்று இணைந்த சங்கங்கள் அனைத்தும் குடும்பத்தோடும் போராடுவோம் என்று அரசுக்கு எச்சரிக்கை விடுகின்றோம். திருமண அமைப்பாளர்களை சமுதாயம் மட்டுமல்ல அரசாங்கமும் உதாசீனப்படுத்துகிறது. ஆக இந்த கோரிக்கையை கொடுத்து 1 மாத காலத்திற்குள் எங்களுக்கு அரசிடமிருந்து சாதகமான பதில் வரவில்லையானால் எங்களுடைய போராட்டம் தொடரும். மிக கடுமையாக இந்த போராட்டத்தை நடத்துவோம் என்று அரசிடம் பணிவோடு கேட்டுக்கொண்டு எங்களது கோரிக்கையை செவி சாய்க்க வேண்டும் என்று இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் அவருடைய சகாக்களையும் கேட்டுக்கொண்டு எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஒரு வழி காண்பீர்கள் என்று நம்பி விடைபெறுகின்றேன். முக்கியமான கோரிக்கை அங்கீகாரம் நலவாரி, தொழில் அங்கீகாரம் நலவாரின்னு தான் எங்களுக்கு. இந்த தொழில் அங்கீகாரம் இல்லைன்னா சமுதாயத்தில் யாரும் எங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க. எவ்வளோ பேர் இருக்கீங்க சார்? தனி நலவாரிங்க இருக்கீங்க, எவ்வளோ பேர் இருக்கீங்க? சுமார் 3 இல்லை சார், ஒவ்வொரு சங்கத்திலையும் 100 பேர் 200 பேர் இருக்காங்க. 100கணக்கான சங்கங்கள் இருக்கு. இது மாதிரி நிறைய பேர் கொடுத்துட்டோம். அந்த ஆப்ல நிறைய ஏமாற்று வேலைகள் நடக்குது அப்படின்றாங்க. ஆமாங்க, நிறைய இருக்குதுங்க ஐயா. அது என் வயசுக்கு சொல்ல முடியாத அளவுக்கெல்லாம் தவறு. அமைப்பாளரும் ஒவ்வொரு வீடாக போய் இங்கே நிலைமையை பாருங்கன்னு சொல்கிறாங்க. கிராமத்தில் இருந்தால் கிராமத்தில் போய்